ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்ஸ்டே அன்னைக்கு டே இன் மை லைஃப் வீடியோ தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி மழைனால பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. பிள்ளைங்கள்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. காலையிலே நல்லா இஞ்சி நல்லா தட்டி போட்டு டீ போட்டிருக்கேன். என் பிள்ளைங்கள்லாம் பால்லாம் குடிக்க மாட்டாங்க. டீ தான் நாங்கள் எல்லாருமே குடிப்போம். நாங்கள் டீ லவ்வர்ஸ் வீட்டில் எல்லாருமே. இஞ்சி நல்லா நிறைய தட்டி போட்டு டீ போட்டிருக்கேன். இந்த மழைக்கு நல்லா சூடாக குடிக்கலான்னு சொல்லி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ரஸ்க்கு வச்சு நல்லா ஜாலியாக டீ குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு வந்து கறி மேகி செஞ்சேன். கறி ஃப்ளேவரில் இந்த மேகி வந்து எங்கள் வீட்டில் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அடிக்கடிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு மாதத்துக்கு ஒரு 2 முறை அவ்வளோதான் செய்வோம். இந்த கறி மேகி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃபாரின் மேகி இது. இந்த ஃப்ளேவர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்குன்னா லாங்கி நூடுல்ஸாக. இப்போ இங்கே உள்ள மேகிக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து பில்டிங் செட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. என் பிள்ளை கீழ் வீட்டு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இந்த பீடுலாம் கட்டினாங்க. அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். வீடியோவில் காட்ட சொல்லி பிள்ளைங்க கேட்டுச்சுங்க. அதனால தான் நான் காட்டியிருக்கேன். கீழ் வீட்டு பையன் ஹர்ஷத், இந்த பில்டிங்கோட ஒன் ஆஃப் த இன்ஜினியர் இவர் இன்னொரு இன்ஜினியர் அஜாஸு, இவர் என் பையன் அனஸ். 3 பேர் சேர்ந்து தான் இந்த பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பிள்ளைங்கள்லாம் ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு மாதுளப்பழ ஜூஸ் போட்டு கொடுத்தேன். மாதுளப்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. டெய்லி மாதுளப்பழ ஜூஸ் குடிங்க, பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. அது மேலே இருக்கிற அந்த வெள்ளை தோலெல்லாம் எடுத்துடாமல் அதையும் போட்டே அரைங்க. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அந்த வெள்ளை தோல்களில். அதை போட்டு பால் சர்க்கரைலாம் போட்டோன்னா அதோடைய சத்தே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நம்ம வெறும் மாதுளப்பழத்தை அப்படியே அரைச்சி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அதோடைய சத்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். மாதுளப்பழத்தை நல்லா அரைச்சி வடிகட்டிட்டு அதை நம்ம குடித்தோன்னா ரொம்ப நல்லது. அது உடம்புக்கு அவ்வளோ கேன்சர் செல்களே உடம்பில் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து மாதுளப்பழத்தில் இருக்குது. வயிறு புண்ணை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெய்லி மாதுளப்பழ ஜூஸ் குடிங்க, ரொம்ப நல்லது. மதியம் வந்து பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு எல்லாருக்கும். இந்த மழைக்கு கறிலாம் போய் வாங்க முடியலை. நான் ப்ளெயினாக ஒரு குஷ்கா வந்து செஞ்சேன் நான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பிரியாணி இலை போட்டிருக்கேன். இது கறி போடலை, நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குஷ்கா. ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நல்லா எண்ணெயிலே மிளகாய்த்தூளை வதக்கிட்டு 3 தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா, 1 கப் தயிர், 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்சி பிரியாணி மசாலா தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து உள்ளே நான் சேர்த்துக்கிறேன். அதோட நல்லா தண்ணி கொதித்து அரிசியும் தண்ணியும் நல்லா சமமானதுக்கப்புறம் மூடிட்டு மேலே வெயிட் வச்சு கீழே தோசைக்கல் வச்சு நம்ம நல்லா தம் போட்டாலும் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டாலே போதும். சூப்பராக நம்மளுக்கு குஷ்கா ரெடி ஆயிரும். பிரியாணியை விட டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. கறி இல்லாதப்ப பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பிரியாணி நம்ம செஞ்சிடலாம். ப்ளெயின் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக் அவிச்சு அதை வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் இன்றைக்கி அதான் செஞ்சுருந்தேன். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க. மசாலா எக் வச்சு நல்லா டேஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட்டுட்டோம். உங்களுக்கும் பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா கறி இல்லைனா கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிரியாணி சாப்பிட்றத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. வீட்டில் எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ப்ளெயின் குஷ்கா.